இப்போ பெயர்ச்சிகள் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே, அதாவது ஒரு 15 இல்ல ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அதோட தாக்கங்கள் தெரிய ஆரம்பிச்சுரும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இம்பாக்ட் இல்லைங்களா? அப்படி சனி பகவான் ஒரு ராசியில பிரவேசிக்கிறார் அப்படின்னும்போது, அதுக்கான இம்பாக்ட் என்னவா இருக்கும்? ஆ, அறிகுறிகள் நான் கேட்கிறது. இப்போ ஒரு கார் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு கார் வந்து மதுரை மாவட்டத்திலேருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகுது ஒரு கார். அப்போ அந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டயர் போச்சுன்னா, அந்த கார் கோயம்புத்தூருக்கு போச்சுன்னு நெனச்சுப்பீங்களா? இல்ல பேக் டயர் போச்சுன்னா, நீங்க கோயம்புத்தூருக்கு போயிருச்சுன்னு நெனைப்பீங்களா? இந்த கார் போறது இருக்கு இல்லையா? ஸோ, ஒரு பெயர்ச்சி வர்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே சனி பகவான்லாம் தன்னுடைய காரகத்துவ காட்ட ஆரம்பிச்சுருவாரு. ஏன்னா, காரோட ஃப்ரண்ட் டயர் உள்ள போயிடுது. ஓ! ஃபுல் காரும் உள்ள போனப்ப தான் நம்ம பெயர்ச்சின்னு சொல்றோம். ஆனா பாதி கார் உள்ள போயிடுச்சு ஆல்ரெடி. அவரோடது ஸ்டார்ட் பண்றத அவர் பண்றக்கூடிய நன்மை தீமைகள அப்பயே ஆரம்பிச்சுடுவாரு. ம். ஸோ இதுதான் வந்து பெயர்ச்சிகளின் பலன்.